இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஏற்கனவே சைக்கிளிக்குன்னு சொன்னேன்ல, க்ளோஸ்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது க்ளோஸ்டு எப்படி ஆச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கேன், இந்த இருக்கு இல்லையா CH3 இந்த போட்டிருக்கால, இது க்ளோஸ்டு தானே. இந்த போட்டிருக்கான் பாருங்கள் CH2 இங்கே ஒரு CH2 ரைட்டா. என்ன இது, இங்கே ஒரு CH2 ரைட்டா, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு CH2, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நாலுலேயுமே கார்பன் தான் இருக்குது ரைட்டா, செயினில் ரைட்டா. அப்போ இது சைக்கிளிங் ரைட்டா, சைக்கிளிங் இது க்ளோஸ் ஆகுது. அப்போ எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படின்னா அந்த சைக்கிள் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் ஒன்றா எடுத்துக்கோங்க, மேலே லெஃப்ட் சைடில் உள்ள ஒன்று ரைட்டா. இதை இருங்க, நான் திரும்பி போட்டு காமிக்கிறேன். இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது 3 கார்பன், இது 4 கார்பனாக வச்சுக்கோங்க ரைட்டா. இது எப்படி நான் படத்தில் போட்டு காமிக்கிறேன்னு பாருங்கள். இது மேலே ஒன்றுன்னு காமிச்சேன் இல்லையா, அது வந்து இந்த இது ரைட்டா, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது ரைட்டா. லெஃப்ட் சைடில் உள்ள கார்பன் வந்து நான் காமிச்ச மேலே ஒன்று, இந்த லெஃப்ட் சைடில் உள்ள கார்பன் இந்த இருக்கு இல்லையா, இது மேலே ஹைட்ரஜன் கூட ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கியிருக்கு, லெஃப்ட்டில் ஒரு ஹைட்ரஜன் கூட ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கியிருக்கு ரைட்டா. அப்போ ரெண்டு அது C2H2ன்னு போட்டான்ல, C2H2 தானே போட்டுருந்தான், CH2 தானே போட்டுருந்தான், CH2 தான் போட்டுருந்தான். ஒரு C அண்ட் 2 H2 ஆயிடுச்சு ரைட்டா. அப்போது இன்னொன்று என்னத்து, நாலு ஆட்டத்தில் ஒன்றை வந்து இங்கே கொடுக்குது, இப்படியே வந்து 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 எங்கே வந்து கொடுக்குது, இதில் வந்து கொடுக்குது ரைட்டா. இது இந்த மாதிரி இங்கேயே சுற்றி வந்து சைக்கிள் ஃபுல் ஆகிடுச்சா, 4வது இதில் வந்து கொடுக்குது ரைட்டா. சைக்கிள் மூடிடுச்சா, அங்கே திறந்து கிடக்கும் இப்படி ரைட்டா, இது மூடிடுச்சா. அப்போ இதில் ஒன்று கொடுக்குது, இது ஒன்று கொடுக்குது, மூடிடுச்சு. செகண்ட் 2வது நம்பரை பாரு, 2வது நம்பரில் இந்த கார்பனுக்கு ஒன்றை கொடுக்குது, அது வாங்குது. இங்கிட்டு ஒன்றை கொடுத்து ஒன்று வாங்கிக்கிறது, அப்புறம் 2 ஆயிடுச்சு. இங்கே ஒன்று ஹைட்ரஜனுக்கு ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கிடுது. அதான் என்ன சொல்லியிருக்கான், CH2. இது ஒரு CH, ஒரு C 2 H2 தான் இருக்குது ரைட்டா. அப்போ இது ஒரு C இருக்குது, 2 H2 இருக்குது. இது இங்கிட்டு ஒன்று கொடுக்குது, மேலே ஒன்று கொடுக்குது, 4. அப்போ 8 ஆயிடுச்சா. அப்போ இது அப்படி தான், மேலே ஒன்று கொடுக்குது, இங்கிட்டு ஒன்று கொடுக்குது, இந்த இணைப்பில் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. இதுதான் க்ளோஸ் ரைட்டா. க்ளோஸ்ன்னு போட்டோன்னா இதுதான் க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் படத்தை பாருங்கள், இந்த இது பாருங்கள், பென்சேன் ரிங் இருக்குல்ல, இது அப்படி தான். இந்த இருக்குல்ல 6 இது க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள், கணக்கு தெரியலையா, இதுதான் வருது. இது அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், கணக்கு தெரியல, எனக்கே தெரியல, உங்களுக்கு எப்படி தெரியும். இது தாங்க, இது 4 எடுத்துமே. சரி, இது அப்படியே பாருங்கள். இதுவும் இந்த பாருங்கள், பிரித்து போட்டிருக்கேன் பாருங்கள், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு C ரைட்டா. ஃபஸ்ட்டு Cயில் வந்து இங்கிட்டு செகண்ட் C கூட டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடுச்சா. அடுத்து செகண்ட் C 3வது C கூட டபுள் பாண்ட் ஆகிடுச்சா. 3வது C 4வது C கூட சிங்கிள் பாண்ட் மாதிரி வருதா. அப்போ 4வது C கூட டபுள் பாண்ட் ஆகிடுச்சா. அப்போ மொத்தம் எத்தனை C இருக்குது, 6 C இருக்கா. அதுக்கடுத்து 5வது C 6வது C கூட சிங்கிள் பாண்ட் ரைட்டா. அப்போ டபுள் பாண்ட்னா 4, ஒன்று கொடுத்து ஒன்று வாங்க, ஒவ்வொரு பாண்ட் இருக்கும். அப்போ இதுலேயும் க்ளீன் ஆச்சு. இந்த கடைசியில் உள்ளது இங்கிட்டு போய் இதோட ஜாயின் பண்ணிடுது, அப்போ க்ளோஸ் ரைட்டா. இதுதான் என்ன பென்சேன் ரிங்குன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க.